ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Genesis chapter 18 verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தையிலே ஆபிரகாமை ஒரு நல்ல தகப்பனாக இங்கே தேவன் ஆபிரகாமை சித்தரிக்கிறார். அந்த இடத்துல ஒரு நல்ல தகப்பன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு எப்படிப்பட்ட தகப்பனாய் நம்முடைய குடும்பத்திலே தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்தார். அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவரே? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான், போதிப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், அந்த ஆபிரகாமுக்கு என்ற இடத்துல உங்கள் பெயரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களிடத்திலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி பக்தியாய், விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் நடந்தீர்களோ அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, இனி வரப்போகிற சந்ததிக்கு நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று, அவர்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிட்டு போதிக்க வேண்டும். அதை தேவன் சொல்றாரு, ஆபிரகாம் இப்படி செய்வான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், for I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord to do righteousness and justice, that the Lord may bring to Abraham what he has spoken to him. ஆண்டவர் அவனுக்கு எவைகளெல்லாம் வாய் திறந்து சொன்னாரோ அவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் வீட்டார் அனைவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல தகப்பன், ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல தகப்பன் இருப்பான் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல சூழ்நிலையையும் தங்குவதற்கான நல்ல இடத்தையும் ஆயத்தம் பண்ணுவது தவறல்ல. அது எல்லா தகப்பன்மாரும், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாரும் செய்கிறவங்க தான். ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் எதை போதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழியை அவர்கள் காத்து நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு போதிக்கிற தகப்பனாய் ஒரு ஆபிரகாமை போல இருந்தோமேனால், ஆபிரகாமுக்கு சொன்னதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னது போல உங்களுக்கும் ஆண்டவர் எவைகளெல்லாம் சொன்னாரோ அவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும். அதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளம். தகப்பன் பிள்ளைங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் மாத்திரம் போதாது. அந்த பிள்ளைகளை பக்தி மார்க்கத்தில், தேவ பயத்தில் அவர்களை வளர்க்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்தில் தாவீதை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். 34ஆம் சங்கீதம், Psalm 34 verse 11. இந்த இடத்துல தாவீது பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, மை சில்ட்ரன் என்று கூப்பிடுறார். பிள்ளைகளே
வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தாவீதுக்கு தெரியாத கலைகள் இல்லை, அநேக கலைகளில் அவர் தேறினவராயிருந்தார். அநேக ஸ்கில்ஸ் இருந்துச்சு அவர்கிட்ட. அவர் பார்த்திங்கன்னா இஸ் a மேன் ஆஃப் வார். அவர் யுத்த புருஷன். பிள்ளைகளுக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலை. அவர் ஒரு மியூசிஷியன். பிள்ளைகளுக்கு நான் நல்ல வாத்திய கருவிகளை வாசிக்க கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லலை. அவர் ஒரு போயட், ஒரு நல்ல பாடல்களை ஏற்றுகிறவர். அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லலை. ஆனால் என்ன கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளே, நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தாவீது ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார். தன்மையான இந்த நல்ல நாளில் கூட, இந்த நாளிலே தகப்பன்மாரை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நீங்கள் கொடுக்க அறிந்து இருக்கிறீர்கள். பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் ஒரு நாளும் கல்லை கொடுக்க மாட்டாங்க. மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டீங்க. முட்டையை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டீங்க. நம்ம எல்லாரும் பொல்லாதவர்கள் தான். ஆனால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறீங்க. நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல ஆகாரத்தை கொடுக்குறீங்க, நல்ல படிப்பை கொடுக்குறீங்க, எல்லாம் சரிங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற பயம், விசுவாசம், நம்பிக்கை, இவைகளை நாம் அவர்களுக்கு போதிக்கிற தகப்பனாய் நாம் இருப்போம். ஏனால் நிச்சயமாக ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னவைகளெல்லாம் நிறைவேற்றும்படியாய் அவன் பிள்ளைகளுக்கு போதிப்பான் என்று சொன்னாரே. அப்போ உங்களுக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. அந்த சொன்னவைகளெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு சொன்னதை தேவன் நிறைவேற்றும்படியாய் உங்கள் சந்ததிகளை தேவ பக்தியுள்ள சந்ததிகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறது போல எங்களை குறித்தும் தேவனே நீர் அப்படி அறிந்து சாட்சி கொடுக்கும்படியாக நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் யாவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.